வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி வெஜ் சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் காய்கறி எடுத்திருக்கேன். குடமிளகாய், 2 கேரட், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். காய்கறி நான் ஃபஸ்ட்டு நறுக்கிக்கிறேன். பொடியாக நறுக்கின குடமிளகாய், 1 கேரட், கொஞ்சமாக கேபேஜ், கொஞ்சம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். இவ்வளோ தான் காய்கறி. இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். இது பேஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள், சால்ட், கொஞ்சமாக சாட் மசாலா. இப்போது இது கூட எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறேன். கேரட், கேப்சிகம், ஃபைனலாக கேபேஜ். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக கார்லிக் சில்லி சாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது காய்கறி ரெடி ஆகிறதுக்குள்ளே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக காலையில் செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி என்னோட குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.